நான் சொல்ல போற கெமிக்கல் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஃபெக்ட்ல இருந்து கேன்சர் வரைக்கும் வரலாங்க. என்னன்றது இந்த வீடியோல பார்ப்போம். பொதுவாக கடையில் வாங்குற லிப்ஸ்டிக்ல ஹெவி மெட்டல்ஸ், அதாவது கேட்மியம், லெட், குரோமியம், நிக்கல், இது இல்லாத பேரபென்ஸ், டாலேட்ஸ், மினரல் ஆயில், ஃபார்மாலிகேட் ரிலீசிங் சப்ஸ்டன்சஸ், அது இல்லாத சிந்தட்டிக் டைஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்சஸ், இதுதான் யூஸ்வலா இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் தான் இருந்ததுன்னா என்னென்னலாம் நடக்கும்ன்றத பார்ப்போம். இந்த கெமிக்கல்ஸ் இருக்கிற லிப்ஸ்டிக்கை போடும்போது ஸ்லோவா நம்ம என்ன ஆகும்னா இன்ஜெக்ட் பண்ணுவோம் அந்த கெமிக்கல்ஸை. அதனால நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம், இன்ஃபெர்டிலிட்டி, அது இல்லாத பிரெயின் டேமேஜ், கிட்னி டேமேஜ், மெட்டல் பாய்சனிங், அது இல்லைன்னா ஈவன் கேன்சர் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்ப லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ்லாம் இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ சீப்பர் வெரைட்டிக்கு போகாதீங்க. ஏன்னா யூஸ்வலா சீப்பரான பிராண்ட்ஸ்ல இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படியுமே வேண்டாம் அப்படின்னு நீங்க யோசிங்க, டிஐஒய் நேச்சுரல் லிப்ஸ்டிக் இருக்கு. அதாவது பீஸ் வேக்ஸ், ஷியா பட்டர் அண்ட் தென் கோகனட் ஆயில வந்து நல்லா மெல்ட் பண்ணி அதுல வந்து எய்தர் பீட்ரூட் பவுடரோ இல்லை கொக்கோ பவுடரோ போட்டுட்டு ஒரு கண்டெய்னர்ல வச்சுட்டீங்கன்னா அது கூல் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் an alternative solution for your lipstick. அது இல்லைன்னா நம்ம வந்து லிப் பாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம். இதுவுமே வேண்டாம், எனக்கு கெமிக்கல்ஸே எதுவுமே வேண்டாம் நீங்க யோசிங்க அப்படின்ற மாதிரி தான் பீட்ரூட் ஜூஸ் ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்றத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டே நாலேஜ். தேங்க்யூ.